அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம அதாவது இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டிஎன்பிசி டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு அப்டேட்டட் சிலபஸ் மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போட்டிருப்போம். இருந்தாலும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் புக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம். உங்களுக்கு மெட்டீரியல் தரமாக ரெடி பண்ணியாச்சு. வெப்சைட்ல டைரெக்டாக லான்ச் பண்ணாமல் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்ற சொல்லலாம். இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கு, சாம்பிள் எப்படி பார்க்கறது, எவ்வளவு ரேட்டு, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியில இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அதுல ஒன்று டிப்ளமோ எக்ஸாம்ஸ். அதுல மெக்கானிக்கலுக்கும் வேகன்சி வரும். மெக்கானிக்கல் எல்லாத்தோட சிலபஸும் மேக்ஸிமம் மாத்திட்டாங்க. இந்த டிப்ளமோ மெக்கானிக்கல் அப்டேட்டட் சிலபஸ் மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் இப்போதைக்கு ரெடி ஆயிருச்சு. இன்னும் உங்களுக்கு ஜனவரி 26, அதாவது குடியரசு தின விழா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள உங்களுக்கு தமிழ், அப்புறம் ஜிஎஸ், மேக்ஸு, அப்புறம் உங்களுக்கு டிப்ளமோ தமிழ் மீடியம். இது நாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஜனவரி 26க்குள்ள உங்களுக்கு ஒவ்வொன்றா நம்ம லான்ச் பண்ணிடுவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சரியா? அப்டேட்டட் சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது 10 யூனிட் முதல்ல இருந்துச்சு பாத்தீங்கன்னா, ஓல்டு சிலபஸ்ல 10 யூனிட் இருந்துச்சு. அந்த 10 யூனிட்டை 8 யூனிட்டா மாத்திட்டு பிளஸ் 2 யூனிட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டை எடுத்துட்டாங்க. அப்போ இந்த 10 யூனிட்ல டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா இதை விட அதிகமான டாபிக்ஸ் தான் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி இதுல என்னன்னா, சார் நாங்க பழைய மெட்டீரியல் வாங்கியிருக்கோம், இந்த மெட்டீரியல் நாங்க ஃபுல்லா வாங்கணுமா அப்படின்றதுக்கு ஒரு தீர்வு நம்ம வச்சிருக்கோம். அதையும் நீங்க பாத்துருங்க. சரிங்களா? உங்களுக்கு 2 மெட்டீரியல் நம்ம டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு இங்கிலீஷ் மீடியத்துல ரெடி பண்ணுவோம். அதாவது இந்த 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் கவர் ஆயிருக்கும், 150 டாபிக்ஸ். அதாவது இதுவும் ஒரே மெட்டீரியல் தான், இதுவும் ஒரே மெட்டீரியல் தான். பட் இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிருக்கும். 10 யூனிட்ஸ் கவர் ஆகி 150 டாபிக்ஸ் இருக்கு. 150 பிடிஎஃப் மேல இருக்க வேண்டியதா இருக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிசி டிப்ளமோ மெக்கானிக்கல் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் தான். இதுல 9 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஒரு யூனிட் இதுல இருக்கிறது ஃபுல்லாவே இதுல கவர் ஆயிரும். அதனால அதுல 9 யூனிட்ஸ் தான் இருக்கும், 60 டாபிக்ஸ் கவர் ஆயிருக்கும். இது என்னன்னா நியூலி அப்டேட்டட் டாபிக்ஸ். அதாவது என்னன்னா, இது சிலபஸை பேஸ் பண்ணி 10 டாபிக்ஸ் கவர் ஆயிருக்கும். இது அந்த ஓல்டு சிலபஸ் நம்ம மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்கல்ல, ஓல்டு மெக்கானிக்கல் மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்கல்ல, காட்டுறேன். அந்த ஓல்டு மெக்கானிக்கல் மெட்டீரியல் வாங்கினவங்க அப்போ அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா? அந்த ஒரு ரீசனுக்காண்டிதான் ஓல்டு மெக்கானிக்கல் மெட்டீரியல் இருக்குல்ல இங்கிலீஷ் மீடியம், இதுல பாத்தீங்கன்னா 10 யூனிட் கவர் ஆயிருக்கும். இந்த 10 யூனிட் போக நீங்க அந்த மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் வாங்கி பாத்தீங்க அப்படின்னா அதையும் இதையும் கம்பைன் பண்ணி படிச்சுட்டா போதும். புதுசா வரவங்க இந்த ஃபுல் மெட்டீரியலை நீங்க வாங்கிக்கோங்க. பழைய மெட்டீரியல் வாங்கினவங்க நீங்க இதுக்குண்டான அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் ஆக்சுவல் கான்செப்ட். அந்த ஓல்டு சிலபஸ் ஃபுல்லா படிச்சுட்டு இதை படிச்சீங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஏன்னா 2 யூனிட் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் நியூவா இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சரிங்களா? இப்போ இதுதான் டிப்ளமோ சிலபஸ். இந்த ஒவ்வொரு சிலபஸை பேஸ் பண்ணி பக்காவா இந்த தடவை ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகாதுங்க. இந்த தடவை போன தடவை கூட 1-2 டாபிக்ஸ் மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த தடவை ஒரு டாபிக் கூட நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். இங்க பாருங்க, செலக்ஷன் ஆஃப் சைட்ல இருந்து QS 14,000. இது வரைக்குமே உங்களுக்கு என்ன பண்ணிருப்போம், 20 டாபிக்ஸ். இதுல 20 டாபிக்ஸ், 20 டாபிக்குமே பக்காவா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. போன தடவை பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் தனித்தனி யூனிட்டா கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே யூனிட்ல கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. போன தடவை 10 டாபிக்கா 11 டாபிக்கா இருந்துச்சு. இந்த தடவை மொத்தமா 20 டாபிக்கா கொடுத்துட்டாங்க. ஆனா நிறைய டாபிக்ஸ் கூட. படிக்க ஸ்டார்ட் பண்றது இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தயவு செய்து. சரியா? ஓகே. அடுத்து ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ப்ரொடக்ஷன் டெக்னாலஜில பாத்தீங்கன்னா மொத்தம் 23 டாபிக்ஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை? 23 டாபிக்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த நான் கன்வென்ஷனல், செமி ஆட்டோமேட்ஸ் இந்த 3 டாபிக் தான் புதுசா இருக்கக்கூடியது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. சரியா? அவ்வளவுதான். அதுவும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நியூலி ஆடட் அப்படின்னு இருக்குன்னா அந்த இதுக்கு தனியா அதுக்கு ஒரு நம்ம ஃபோல்டர் போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு இது நம்ம என்ன பண்ணிருக்கோம்,
நியூலி ஆடட் டாபிக்ஸ் அப்படின்றத நம்ம தெளிவா வந்து தனியாவே அது கொடுத்துருக்கோம். அது நீங்க உங்களுக்கு தனியா வரப்ப அந்த மெட்டீரியல் இந்த இருக்கு பாருங்க, இதுல என்னென்ன டாபிக்ஸ் புதுசா ஆட் ஆயிருக்கோ அது மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, இப்போ இண்டஸ்ட்ரியல் அந்த முதல் யூனிட்ல 6 டாபிக் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது யூனிட் ஸோ எது எது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதா? ஸோ இது 23 டாபிக் ஆயிடுச்சா. அடுத்து யூனிட் 3 பாத்தீங்கன்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுல எக்ஸ்ட்ரா இந்த ரெசிஸ்டர்ஸ் இருக்கும், அதே மாதிரி சர்வோ அண்ட் ஸ்டெப்பர் மோட்டார்ஸ், பிஎல்சி சென்சார். இதுதான் பழையது ஃபுல்லாவே அப்படியே இருக்கும், புதுசா அது மட்டும் தான் ஆட் ஆயிருக்கும். மொத்தம் 17 டாபிக்ஸ். முதல்ல 13 டாபிக்ஸ் தான் இருந்துச்சு, இப்போ 17 டாபிக்ஸா மாறி இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா தான் நிறைய கொடுத்துருக்காங்க உங்களை டஃப் பண்றதுக்காண்டி. அதாவது எந்த அளவுக்கு ஏஇ மாதிரி நிறைய டாபிக்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ இது வந்து போன தடவை மெக்கானிக் ஆஃப் மெட்டீரியல், டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ்னு கொடுத்து அதை கமெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னே தனி யூனிட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுல உள்ள டாபிக்ஸ் அப்படியே நம்ம கொடுத்தாச்சு, சரியா? அதுல உள்ள டாபிக்ஸ் நம்ம அப்படியே கொடுத்தாச்சு 4th யூனிட். இதுல எக்ஸ்ட்ரா 4 டாபிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். அடுத்து யூனிட் 5 என்ன அப்படின்றது உங்களுக்கு சாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே டிரைவ் லிங்க்ல வச்சிருக்கேன். அதாவது ஃபுல் அப்டேட்டட் சிலபஸ் மெட்டீரியல் சாம்பிள்னு இருக்கும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூலி ஆடட் டாபிக்ஸ் மெட்டீரியல் அது மட்டும் தனியா இருக்கு. ரெண்டுக்குமே சாம்பிள் வச்சிருப்பேன். 2 சாம்பிளோட டிரைவ் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சரிங்களா? டைரக்டா லிங்க்ல ஓபன் பண்ணினா பிடிஎஃப் பார்க்கலாம். ஸோ அதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த யூனிட் 5 தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னா புதுசா ஆட் பண்ணுங்க. போன தடவை ஹீட் பவர் இன்ஜினியரிங் இருந்துச்சு, அதுல தெர்மோடைனமிக்ஸ் கொஞ்சம் வரும். இந்த தடவை தெர்மோடைனமிக்ஸ் தனியாவே உங்களுக்கு புதுசாவே ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப நீங்க இது ஃபுல்லா படிச்சாகணும், சரியா? அதுல பாத்தீங்கன்னா 13 டாபிக்ஸ் இருக்கு. எல்லா டாபிக்ஸுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சோர்ஸ் யூஸ் பண்ணியும் அந்த நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல் ஸ்கீம் புக்ல இருந்து என்னென்ன கேட்பாங்களோ அதை மட்டும்தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அப்டேட்டட் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா 3, 6, 7. அப்போ மிச்ச டாபிக்லாம் நீங்க எங்க படிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் பவர் இன்ஜினியரிங் டாபிக்ல உங்களுக்கு ஓல்டு சிலபஸ்ல இருக்கும், சரியா? புரியுதாங்க? ஸோ அதோட சாம்பிள் இதோட சாம்பிள் எல்லாமே வச்சிருவோம். எந்த டவுட்னாலும் நீங்க கீழே தெரியுது பாத்தீங்களா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 6 ஹீட் பவர் இன்ஜினியர், அதுல பாத்தீங்கன்னா 11 டாபிக்ஸ். ஸோ அதுவும் நம்ம அதுதான் புதுசா உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய டாபிக்ஸ் தான் அப்படியே, ஆனா 9 டாபிக்ஸா குறைச்சு கொடுத்துருப்பாங்க தவிர மத்த எல்லாம் இதுலயே கவர் ஆயிரும். அடுத்து கம்ப்யூட்டர் இன்டிகேட்டர்ல தான் முதல்ல வந்து 16 டாபிக் தான் இருந்துச்சு. இந்த தடவை 7 டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. அதாவது யூனிட் 7 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு இருந்ததை தூக்கிட்டு இந்த இதுல ஒரு 3 டாபிக், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 7 டாபிக் மொத்தமா வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க கம்ப்யூட்டர் இன்டிகேட்டர்ல. அதே மாதிரி டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ்ல நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஆஃப் பேரிங் மட்டும் தமிழ் மீடியத்துல இருக்கும், மற்ற எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான், சரிங்களா? டிசைன் ஆஃப் பேரிங் 9வதுல டிசைன் ஆஃப் பேரிங் மட்டும் உங்களுக்கு என்னது தமிழ் மீடியத்துல இருக்கும், அதை மட்டும் பாத்துக்காங்க, சரியா? ஆனா அது இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்கும். அடுத்து மெட்ராலஜி மெஷர்மெண்ட்ஸும் இதுவும் புதுசா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், சரியா? இதுல பாத்தீங்கன்னா 10 டாபிக் இருக்கு, அதுவுமே உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு, சரியா? அதே மாதிரி அப்டேட்டட் டாபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 யூனிட் கவர் ஆயிருக்கும். அந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மட்டும் இருக்காது, ஓல்டுலயே கவர் ஆயிருக்கும். அதனால நீங்க இதை புதுசு வேலை வந்து அதுல இருக்காது. அது போக பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 60 டாபிக்ஸ் மேல இருக்கும், கண்டிப்பா 60 டாபிக்ஸ் மேல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 150 டாபிக்ஸ் கிட்ட இருக்கு. அந்த மொத்தமா நீங்க சிலபஸ் எடுத்துட்டீங்கன்னா 150 டாபிக்ஸ் இருக்கு. இந்த நியூலி ஆடர்ல பாத்தீங்கன்னா 60 டாபிக்ஸ் இருக்கு. சார் எவ்வளவு சார் ரேட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த ஃபுல்லா இருக்கிறது 1250 ரூபா பிடிஎஃப் தான் சார். பிடிஎஃப்க்கு என்ன சார் அவ்வளவு போடுறீங்க, எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் நீங்க சொல்லுவீங்க. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க ஒன் டைம் பேமெண்ட் தான். நம்ம கிட்ட வாங்கினவங்க எல்லார்ட்டையுமே தெரியும், நீங்க ஒரு தடவை வாங்கினீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி வாங்கணும், அதனாலதான் இப்ப இந்த மெட்டீரியல் நீங்க ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா இதுக்கு உண்டான ரேட்டு பாத்தீங்கன்னா 300 ருபீஸ். ஸோ அது 950 இருக்கும் பிளஸ் 300னா 1250. புரியுதா? ஸோ இதே காம்பினேஷன்ல எல்லாத்துக்கும் ஈக்குவலா தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 950க்கு அந்த பழைய மெட்டீரியல் வாங்கியிருப்பாங்களா அவங்க ஃபுல்லா 300 பே பண்ணி
இந்த அப்டேட்டட் டாபிக்ஸ் மட்டும் நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல நான் புதுசா தான் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லாவே நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். இது நார்மலா எஸ்எஸ்சிக்கு யூஸ் ஆகும், ஆர்ஆர்பிஜேக்கு யூஸ் ஆகும், டிஎன்இபி அப்கமிங்ல வரப்போகுது, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். தயவு செய்து அமௌண்ட் கூட இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காங்க. நீங்க 1 இயருக்கு இதை 1250 டிவைட் பை 365 அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ரூபான்ற கணக்கு தான் வரும். அதுவும் இல்லாம இது உங்களுக்கு லைஃப் லாங் தான். நீங்க இந்த வருஷம் வாங்குனீங்கன்னா அடுத்த வருஷம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால இப்ப இருந்தே வாங்கி படிங்க. ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு எப்படின்னு இருக்குன்னு ஓபன் பண்ணி காட்டல உங்களுக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. செலெக்ஷன் ஆஃப் சைட் அது ஃபுல்லாவே உங்களுக்கு எல் ஸ்கீம்ல இருந்து தான் எல்லாமே அப்படியே எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? செலெக்ஷன் ஆஃப் சைட்டு அது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளே ரெடி பண்ணிருக்கோம். இல்லைன்னா அந்த மெட்டீரியல்லையே நம்ம எல் ஸ்கீம் புக்லயே இல்லைன்னா நம்ம பக்காவா நெட்ல இருந்து நம்ம சோர்ஸ் யூஸ் பண்ணியும் கண்டிப்பா உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ சாம்பிள்ல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். தயவு செய்து சாம்பிளை பாருங்க. சரிங்களா? சாம்பிளை பாருங்க. ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்தா மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த நம்பர் பாத்தீங்களா, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு டிரைவ் லிங்க், அதாவது உங்க மெயில் ஐடி மூலமா டிரைவ் லிங்க்ல உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணணும்னா, சரியா? வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணா உங்களுக்கு ஒரு 26 கிட்ட என்ன ஆயிரும்னா வெப்சைட்ல நம்மளோட RLAcademy.com வெப்சைட்ல லான்ச் ஆயிரும். அதுல நீங்க டைரக்டா பே பண்ணிட்டு நீங்க PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? கிளியராங்க? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரப்போகுதுன்றத அந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவு செய்து இப்ப இருந்தே வாங்கி படிங்க. டாபிக்ஸ் நிறைய இருக்கு. இதுல அப்டேட்டட் எப்படி இருக்கு அப்படின்ற வீடியோவும் நம்ம போட்டிருப்போம். இதுக்கு உண்டான வீடியோ கோர்ஸும் உங்களுக்கு ஒரு 3-4 மாசத்துல வந்துடும். ஏன்னா டாபிக்ஸ் நிறைய, கண்டென்ட் நிறையா. ஸோ அதனால அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் பெருசா போகும். ஸோ அதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பா இந்த மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.